அடுத்ததாக வீரத்தமிழர் முன்னணி மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தில்நாதன் அவர்களை சிறப்புரையாற்ற மேடைக்கு அழைக்கிறேன். அண்ணன் செந்தில்நாதன் அவர்களுக்கு அண்ணன் செந்தில்நாதன் அவர்களுக்கு களப்போராளிகள் புத்தகம் அளித்து பெருமைப்படுத்துவார்கள் என்பதையும் சிறப்புடன் கூறிக்கொள்கிறேன். சவுந்தரராஜன் கோபிநாத் மேலே வாங்க. அண்ணனுக்கு தமிழ் கோயில்கள் தமிழர் பண்பாடு என்ற புத்தகத்தை களப்போராளிகள் பரிசளிக்கின்றனர். நாமக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தாரமங்கலம் இடத்தில் சிறப்பான ஒரு ஏற்பாட்டினை செய்து நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அன்பு தங்கை கனிமொழி அவர்களுக்கு வாக்குகளை சேகரித்து கொண்டிருக்கின்ற விதமாக கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது புரட்சி வாழ்த்துக்கள். உண்மையில் இந்த நிலத்தில் குறிப்பாக நாமக்கல் என்று சொன்னாலே, நாமக்கல் என்று சொன்ன பிறகு உலக அரங்கில் ஞாபகத்துக்கு வருவது திருச்செங்கோடினுடைய அர்த்தநாதீஸ்வரருடைய ஆலயம். அர்த்தநாதீஸ்வரருடைய ஆலயம் எதற்காக உலக பிரசித்தி பெற்றது என்றால், உலகத்தினுடைய இயங்கியலை தன்னுடைய வடிவத்தில் வெளிப்படுத்துகின்ற சிவபெருமான் தன்னுடைய உடலில் பாதியை ஆணுக்கு நிகரான சமமான பாதியை பெண்ணாக படைத்து ஆணும் பெண்ணுமாகிய அர்த்தநாதீஸ்வரராக காட்சியளிக்கின்ற அந்த படைப்பியல் தத்துவத்தை வெளிப்படுத்துகின்ற அந்த கோயில் அதுதான். ஆனால் அரசியல் உலகத்தில் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலேயே ஒரு அரசியல்வாதி, ஒரு புரட்சியாளன் களத்தில் நிற்கின்ற களப்புலிகளுக்கு ஆணுக்கு நிகராக ஆணுக்கு சமமாக எண்ணிக்கையில் பெண்களை நிறுத்தி, அதுவும் இந்த நாமக்கல்லில் பெண் வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் என்றால், அர்த்தநாதீஸ்வரரை நீங்கள் எப்படி வணங்குகிறீங்களோ அதே போல ஒரு மதிப்பும் மரியாதையும் நாம் தமிழர் கட்சி மேலே நீங்கள் வைக்கணும். எதற்காக அதை நாம் செய்ய வேண்டும்? அர்த்தநாதீஸ்வரர் என்ன செய்தார் என்றெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது சிவன் இந்த உலகத்தை காத்து கொண்டிருக்கிறார். எனக்கு இப்போ இந்த புத்தகத்தை கொடுத்த உடனே தான் இதை பற்றி சொல்லணும்னு எனக்கு ஞாபகம் வருது. உண்மையிலேயே தமிழர் நிலத்தில் இதுவரை பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வாக்கை 1.1% தாண்ட விடாமல் இருப்பதற்கு இந்த மண்ணில் இருக்கின்ற எந்த கட்சியும் இல்லை, எந்த அமைப்பும் இல்லை. ஒரே ஒரு கட்சி தான் அதற்கு காரணம் நாம் தமிழர் கட்சி. அதற்கு காரணமான ஒரு அமைப்பு நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற வீரத்தமிழர் முன்னணி. வீரத்தமிழர் முன்னணி மட்டும் இல்லை என்றால் சிவனுக்கும் பார்வதிக்கும் ஒரு கதையை கட்டுவிட்டு அப்படியே படைப்பியல் தத்துவத்தை பல்வேறு கதைகளாக கொண்டுட்டு போயிருப்பாங்க. ஆனால் சிவன் எங்கள் தத்துவ கடவுள், முருகன் எங்கள் வரலாற்று கடவுள் என்று தத்துவத்தோடு வரலாற்று புரிதலோடு இந்த மண்ணில் விதைத்தவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். அது உண்மையா? அதனால ஒரு பெரிய பலன் இருக்குதா, பிரதிபலன் இருக்குதா அப்படின்னெல்லாம் நீங்கள் கேட்கலாம். முருகனை சீமான் கும்பிட்டாருன்னா அரசியல் கட்சியில் என்ன மாற்றம் வந்துருன்னு. முருகன் என்கின்ற தமிழர் இறையோனை சீமான் என்கின்ற ஒரு மனிதன், ஒரு அரசியல்வாதி எங்களுடைய முப்பாட்டன் என்று வேலை தூக்கி வேல் பயணம் நடத்திய பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சி வேல் பயணம் தொடங்குச்சு. பாரதிய ஜனதா கட்சி வேல் பயணம் தொடங்குனுச்சு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்ணாமலை அவர்கள் முருகனை வழிபடுகிறார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையாக இருக்கின்ற அமித்ஷாவோ மோடியோ இங்க ராமேஸ்வரம் போவாங்க. ஆனால் சிவன் கோயிலுக்கோ முருகன் கோயிலுக்கோ அமித்ஷாவோ மோடியோ யாரும் வந்ததில்லை. இதன் மூலமாக அவர்கள் சொல்வது என்ன? முருகனும்
நாங்களும் வெவ்வேறு ஆளுக்க அப்படின்னு சொல்ல வராங்க. அப்படி என்றால் நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது, முருகனின் பிள்ளையாகிய இருக்கின்ற நாமும் KP ராமலிங்கம் நிற்கின்ற கட்சியும் வெவ்வேற ஒன்றும் இல்லை. தயவு செய்து தாமரையை தீண்டவே தீண்டாதீங்க. குளத்தில் ஒரு தாமரை வளர்ந்தால் அந்த குளத்தில் இருக்கின்ற பல்லுயிர் பெருக்க நின்று போயிடும், அந்த குளம் செத்து போயிடும். ஒரு படர்தாமரை வளர்ந்த ஒரு குளத்தில் மீனோ அல்லது பலன் தரக்கூடிய எதுவுமே வளராது, மிஞ்சி கூட ஒரு சில உயிர்கள் வளராம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற ஒரு கொடிய கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த எந்த மாநிலமும் உருப்பட்டதா சரித்திரமே இல்லை. ஏதாவது ஒரு பதிவேடு எடுத்து காமிங்க, குஜராத்தில் மாடல் இருக்கு, ஏதாச்சும் எடுத்து காமிங்க. பாரதிய ஜனதா கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு. இந்த மண்ணில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து நிற்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்தது எதனால் வந்தது? கட்டுத்தொகை கூட வாங்க வக்கற்ற ஒரு கட்சி இந்த மண்ணில் நிற்கலாம் என்ற முடிவுக்கு வந்தது நாம பக்கத்தில் வச்சிருக்கிற அரசியல் பிள்ளைகள். ஐயா மருத்துவர் ராமதாஸ் மட்டும் உப்புக்கு சப்பானியே இந்த கட்சியை தூக்கி சுமக்கணுன்ற முடிவுக்கு வராட்டினா இந்த நிகழ்ச்சி நடந்தே இருக்காது. பாரதிய ஜனதா கட்சி தனித்து நின்றுக்காது. இப்போ என்ன நடக்குது? மகாபாரதத்தில் ஒரு கதை உண்டுங்க. வாலிக்கு நேர் நின்று யார் போர் புரிஞ்சாலும் தன்னுடைய பலத்தில் பாதியை வாலிக்கு கொடுக்கணும். அதனால தான் பெரியவங்க பரமாத்மாவா நினைக்கின்ற ராமபிரானே வாலிக்கு நேராக நின்று போர் புரியல, முதுகு பக்கம் நின்று அம்பை எரிஞ்சான். இங்க என்னன்னா, ஐயா ராமதாஸ் அவர்கள் கூட்டணி வச்சதுனால என்ன நடந்துருச்சுன்னா, தன்னுடைய பலத்தின் மொத்தத்தையும் இழந்து இன்னைக்கு போற இடத்துல எல்லாம் ஐயா ராமதாஸ் அவர்கள் எப்படியாச்சும் ஜெயிச்சரணும் அழுது பொழுது ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறார். எதற்கு உங்களுக்கு நிலைமை? இதே தருமபுரியில் திரு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வாக்கு கேட்கும் பொழுது ஒரு தாலாட்டு பாடுறாரு. தாலாட்டு பாடி முடிஞ்ச பிறகு என்ன பண்றாருன்னா, தயவு செய்து 1000க்கும் 500க்கும் உங்களுடைய வாக்குகளை, உங்களுடைய மதிப்புமிகு வாக்குகளை விற்று விடாதீர்கள் என்று யாருக்கு சொல்றாரு? பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த மற்ற வாக்காளர்களுக்கு சொல்றாரு. அங்கேருந்து கூட்டத்திலிருந்து ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியில கொஞ்சம் ரோசம் உள்ள ஒரு கட்சிக்காரன் கேட்டான், சரிங்கய்யா, நாங்கள் 100க்கு 200க்கு 500க்கு எங்களுடைய வாக்குகளை நாங்கள் விற்கவில்லை, ஆனால் நீங்கள் எத்தனை ரூபாய்க்கு இந்த கட்சியை நீங்கள் பாரதிய ஜனதா கிட்ட விற்றீங்க? பாரதிய ஜனதா கட்சி கிட்ட எத்தனை ரூபாய்க்கு விற்றீங்க? நான் சொல்றேங்க, வட மாநிலத்தில் நீங்க வலிமையான வாக்கு சதவீதம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. வச்சிருக்கீங்களா இல்லையா? வச்சுக்கோங்க. அது மாதிரி ஏதாச்சும் பலம் இருக்குதா பாரதிய ஜனதா கட்சிக்கு? பாரதிய ஜனதா கட்சிக்கு அது மாதிரி பலம் இருந்து நாங்கள் 2 பேரும் பலமாக கைகோர்த்தோம், நாங்கள் ஒரு தொகுதின்னா அதனுடைய பலம் இருக்குது. சரி, ரைட்டு, போ, தேர்தல் அரசியல் கணக்கில் இதுவும் ஒன்றுன்னு. கட்டுத்தொகை வாங்க இயலாத ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்துக்கொண்டு அப்பனும் மகனும் தெருவா புலம்புறீங்களே, உங்களை நம்ம என்ன சொல்றது அப்படிங்கிறது. இது ஒரு பக்கம். நீங்க பாரதிய ஜனதா கட்சியை பத்தி இப்படிதான் நீங்க நினைக்கணும். கட்டுத்தொகை கூட வாங்கக்கூடாது. நீங்க சொத்து பட்டியல நாமக்கல்ல நிற்கின்ற 4 வேட்பாளர்கள்ல ஒரு தமிழ்மணி நினைக்கிறேன், தமிழ்மணிக்கு 100 கோடி சொத்து இருக்கு. அபிடவிட்டிலே கொடுத்துருக்காங்க 100 கோடின்னு. அபிடவிட்டிலே ஒரு மனுஷன் 100 கோடி சொத்து கொடுத்துருந்தா தனியா அவருக்கு எத்தனை கோடி சொத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்த அதிமுக அவருக்கும் 100 கோடிக்கு குறைவு இல்லாமல் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் நம்ம KP ராமலிங்கம், அவருக்கு 100 கோடி சொத்து இருக்கு. இந்த 100 கோடி சொத்தை வைத்து உங்களை அணுகுவார்கள். ஆனால் அவர்கள் செய்கின்ற முதலீடு எல்லாம் உங்கள் வாக்கை வைத்து அடுத்த தலைமுறைக்கு 100 கோடியை 200 கோடியா ஜெயிக்கிறதை தாண்டி, வெற்றி பெறதை தாண்டி அல்லது சுரன்றதை தாண்டி வேற எதுவுமே இல்லை. அடுத்து இங்கே திராவிட மாடல், சரி அது வேணாம், பாரதிய ஜனதா கட்சி வேணாம், இங்கிட்ட எடப்பாடியும் வேணாம், திராவிட மாடலுக்கு வாக்களிப்போம் அப்படின்னு சொன்னால் தயவு செய்து அதையும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா நான் கேட்குறேன்னா, உலகத்திலேயே பரம்பரையா ஒரு வியாதி இருக்கும். நான் பரம்பரையா திராவிட முன்னேற்ற கழகத்தின்காரன், நான் பரம்பரையா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின்காரன், இப்படியெல்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். அது ஒரு காலத்தில் அது ஒரு கௌரவமாக இருந்துச்சு. நான் திராவிட முன்னேற்ற பகுத்தறிவு படிச்சுட்டு வந்தேங்க, பகுத்தறிவில் இருந்தேன், அதனால அப்படியெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஆனால் 2009க்கு பிறகு ஈழத்திலே நமது சொந்தங்கள் 1.25 லட்சம் மக்கள் கொன்றொழிக்கப்பட்ட பிறகு திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட சித்தாந்தமும் தமிழர்களால் தீண்டத்தகாத ஒன்றாக மாற்றப்பட்டிருக்கு. அதை மாற்றப்பட்டு நிறுத்தியவர் எங்கள் அண்ணன் சீமான். அதை நீங்க முன்னாடி வச்சுக்கோங்க. நீங்க சொல்லலையா காக்கும் கடவுள் அது இதுன்னு சொல்லலையா, சிவன் இந்த உலகத்தை காக்கிறாருன்னே வச்சுக்குவோம். அதன் பிறகு நமக்கு காக்கும் கடவுளாக, அரசியல் கடவுளாக இந்த மண்ணில் நம்ம பார்க்க வேண்டிய ஒருவர்
நீங்கள் தொடர்ந்து தோல்வியையே தந்தாலும் உங்களுக்கு ஏற்படுகின்ற இன்னலுக்கு முதல் ஆளாக நின்று அறிக்கை விடுவதோடு மட்டுமல்லாமல் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறவர், போராட்டம் நடத்துகிறவர், தன்னால் இயன்ற இடங்களெல்லாம் சென்று முறையிட்டு அந்த கொடிய தீய திட்டங்களை தடுத்து நிறுத்துகிறவர் எங்கள் அண்ணன் சீமான். நீங்க பார்க்கணும், வேற எதுவுமே நீங்க பார்க்க வேண்டியதில்லை. அதனால நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இன்னும் அடுத்து நாளை ஒரு நாள் தான் இருக்கு. நாளைக்கு 6 மணிக்கு மேலே அது ஒரு பெரிய நகைச்சுவை, அதையும் சொல்லிடுவோம். நாளை 6 மணிக்கு மேலே திருச்சியில் யாரும் தீப்பெட்டியில் கொளுத்தி சமைக்க கூட கூடாது. ஏன்னா தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுதுன்னா 6 மணிக்கு மேலே நீங்கள் இணையதளத்தில் கூட பரப்புரை செஞ்சீங்கன்னா 2 வருஷம் ஜெயிலு. சரி, எப்படி நீங்க தீப்பெட்டின்னு ஒருத்தருக்கு சின்னம் கொடுத்துருக்கிறீங்க, அவர் 6 மணிக்கு மேலே தீப்பெட்டியை கொளுத்தாமல் இருப்பாரா? குக்கர்னு ஒருத்தருக்கு சின்னம் கொடுத்துருக்குறீங்க, 6 மணிக்கு மேலே அவர் குக்கரில் விசில் வச்சு சமைக்காமல் இருப்பாரா? சொல்லுங்க. சரி, 6 மணிக்கு மேலே எங்களுடைய சின்னமாக இருக்கின்ற ஒலி வாங்கி சின்னத்தை காவல்துறை பயன்படுத்துவீங்களா மாட்டீங்களா? இதெல்லாம் ஒரு அறிக்கை. அதுலேயும் என்ன பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் கூட, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கட்சிக்கு ஓட்டு கேட்கக்கூடாது. நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். தேர்தல் கமிஷன் சொல்லிருச்சு 6 மணிக்கு மேலே இணையதளத்தில் மைக் சின்னத்துக்கு ஓட்டு கேட்காதீங்கன்னு சொல்லிருச்சு. அப்படின்னே பதிவு போட போகிறோம். நாங்கள் ஓட்டு தானே கேட்கக்கூடாது, ஓட்டு கேட்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அது மாதிரி நாங்கள் பதிவு போடுறோம். இன்னைக்கு பாருங்க சந்துக்கு சந்து வெள்ளி கொலுசு 1000 ரூபா இன்னும் பரிசு பொருள் இதெல்லாம் கொடுக்க முடியும். நாங்கள் இங்கேருந்து வர்றதுக்குள்ள ஒரு அழுக்கு துணி பையை 5 வாட்டி திறந்து பார்க்குறீங்க. அழுக்கு துணி பையங்க, அது அழுக்கு துணி. 12 நாளாக ஊரை விட்டு வந்து அங்கங்கே சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கின்ற என்னுடைய இடும்பவனம் தம்பி கார்த்தியுடைய பையன், அழுக்கு துணி பையன். அந்த பையன் 10 வாட்டி திறந்து பார்க்குறீங்க. அதே சந்தில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், கொலுசு கொடுத்துருக்கிறான், குக்கர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறீங்க. இதுதான் தேர்தல் கமிஷன். இவர்களால் நம்மை அடக்கி ஒடுக்கி அச்சுறுத்துவதான் முடியும். நமக்கான வளமான வாழ்க்கையை உங்களுக்கு தர முடியாது. நீங்க பாருங்க களத்தில் 4 வேட்பாளர்களில் ஒரே ஒரு வேட்பாளர் மட்டும் பெண் பிள்ளையாக நிறுத்தி இருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள். உங்களுக்கு இந்த துணிச்சலே பார்க்கணும். சீமான் சராசரி அரசியல்வாதி அல்ல. இந்த பூமி பந்தில் நீங்கள் எங்கு சென்று தேடினாலும் கிடைக்காத ஒரு மாற்று அரசியல்வாதி, மாற்று அரசியல் புரட்சியை இந்த மண்ணிலே செய்ய வந்தவர் என்று நீங்க புரிஞ்சுக்கணும். அதற்கு ஒற்றை எடுத்துக்காட்டு நாமக்கல் தொகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற எங்கள் அன்பு சகோதரி தான். 3 பெரிய 100 கோடி சொத்துக்காரவங்க, பெரிய படாடோபா அரசியல்வாதிங்க. அந்த இடத்துல ஒற்றை பிள்ளையாய் எங்கள் சகோதரியை நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம். அந்த பிள்ளைக்கு போடுகின்ற ஒவ்வொரு வார்க்கும் உங்களுக்கு வாழ்க்கையை தருதோ இல்லையா? நாங்கள் பரம்பரையா அதிமுக, பரம்பரையா திமுக, நான் பரம்பரையா அவுக, நான் பரம்பரையா இவுக அப்படின்னு சொல்றவங்களுக்கு வாழ்க்கை தருதோ இல்லையோ? உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு, இன்னும் சொல்ல போனால் இந்த சுற்றுச்சூழலுக்கு, இந்த உலகில் வாழ்கின்ற எல்லா உயிர்களுக்குமான ஒரு அரசியலை நாம் தமிழர் கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. உங்க பிள்ளை நாமக்கல்ல என்ன நடக்கு? நாமக்கல்ல இருக்கின்ற சுற்றுப்புற சூழல் இன்னைக்கு என்ன சூழ்கடல இருக்கு? இங்க இருக்கிறது என்ன? சுற்றிலும் மலைகளால் சூழப்பட்ட இந்த தொகுதிகளில் என்ன நடக்குது? ஒண்ணுமே இல்லை, சுற்றுப்புற சூழலே இல்லை. இப்ப இதையெல்லாம் கடத்தி அடுத்த தலைமுறைக்கு நீங்க கொண்டு போகணும்னா நீங்க வாக்களிக்கிற சின்னம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒலிவாங்கி என்கின்ற மைக் சின்னம். இதுக்கு பெரிய வரலாறு இருக்கு. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒலிவாங்கி என்கின்ற இந்த சின்னத்துக்கு பெரிய வரலாறு இருக்கு. நீங்க அமெரிக்காவினுடைய வீதிகளில் அமெரிக்காவின் விடுதலை போராட்டத்திற்கு வித்திட்ட ஒற்றை புரட்சிவாதினா நிறைய புரட்சிவாதிகள் இருக்கிறாங்க. இருந்த போதும் தலை சிறந்த புரட்சியாளராக கருதப்பட்ட மார்ட்டின் லூதர் கிங் ஜேஆர் அவர்கள், அவர் அந்த காலகட்டத்தில் கருப்பின பெண்மணி ஒரு வெள்ளைக்கார பெண்மணியினால் பாதிக்கப்படுகிறார். கருப்பின பெண்மணியின் மீது வழக்கு தொடுக்கப்படுகிறது. அந்த வழக்கு நிரவரியின் மீது தொடுக்கப்பட்ட வழக்காக நெல்சன் மண்டேலா உள்ளிட்டவர்கள், மார்ட்டின் லூதர் கிங் உள்ளிட்டவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. ஜேஆர் கண்டுபிடிக்கிறாரு. அப்ப அவர் ஒரு அறைகூவல் விடுறாரு. அறைகூவல் என்ன விடுகிறாருன்னா, இந்த பெண்மணிக்கு, இந்த கருப்பின பெண்மணிக்கு இழைக்கப்பட்டது ஒரு அநீதி, துரோகம் என்று நினைக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த நாள், இந்த தேதி, இந்த இடத்தில் ஒன்று கூடுகள் என்று அழைப்பு விடுறாரு. அந்த இடத்துல 10 லட்சம் மக்கள் கூடுறாங்க.
அந்த 10 லட்சம் மக்களின் முன்னிலையில் பாதிரிமாராக இருந்த மார்ட்டின் லூதர் கிங் பேசுகிறார். தன்னுடைய கருப்பின விடுதலை உணர்வை ஒளிவாங்கி என்கின்ற மைக் மூலம் மக்களுக்கு கடத்துகிறார். அந்த இடத்துல தான் கருப்பினர்களுக்கான விடுதலைக்கான முதல் எழுத்து எழுதப்பட்டது. அந்த உணர்வுகளை கடத்துவதற்கு அந்த புரட்சியலாளன் சந்தித்த முதல் கருவி ஒளிவாங்கி என்கின்ற மைக். அதேபோல ஈழத்தில் 30 வருஷம் எந்தவித சமரசமற்று ஆயுத போராட்டத்தில் இருந்த பொழுதும், விடுதலைக்காக உழைத்த பொழுதும், எங்கள் அண்ணன், எங்கள் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் வருடாந்திரம் ஒரு முறை ஒளிவாங்கி என்கின்ற மைக் மூலமாக மாவீரர்கள் உரை நிகழ்த்துவார். அந்த மாவீரர்கள் நாள் உரையில கடந்த காலத்தில் செய்த தியாகம், எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய வேலை, இதுக்கெல்லாம் உரிய ஆன்ம பலத்தை அந்த ஒளிவாங்கி என்கின்ற மைக் முன்னாடி பேசுவார். அதுதான் அந்த புரட்சியினுடைய அடுத்த ஒரு வருடத்திற்கான ஒரு உந்து சக்தி. அதே போல 2009 ஒரு திரைப்பட இயக்குனராக இருந்த, ஒரு சமூக பற்றாளனாக இருந்த ஒரு இளைஞனுக்கு தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் மற்றும் நடிகர் சங்கம் வழியாக ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. ஈழத்திலே இனப்படுகொலை செய்து கொண்டிருந்த அந்த உணர்வுகளை சீமான் என்கின்ற ஒற்றை மனிதன் ஒளிவாங்கியின் முன்று நின்று உலகமெங்கும் கடத்தினான். அப்படி கடத்தப்பட்ட அந்த உணர்வுகள் தான் இன்று தேர்தல் ஆணையத்திலேயே தமிழகத்தில் முதலாவது கட்சியாக நாம் தமிழர் கட்சி பெற்ற வெற்றிகளின் அடிப்படையில் தமிழகத்தில் 3வது பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி, இந்திய அளவில் ஆணுக்கு நிகராக பெண்ணை நிகழ்த்திய ஒற்றை கட்சி, முதன்மை கட்சி நாம் தமிழர் கட்சி என்கின்ற மதிப்புமிக்க இடத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்குன்னா, நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் தன்னுடைய உயிரை, தன்னுடைய உணர்வை, தன்னுடைய வியர்வை ஒளிவாங்கி என்கின்ற நண்பன் மூலமாக மக்களுக்கு கடத்தினதான். அதை நீங்க மனசுல வச்சுக்கங்க. மறக்காம தயவு செய்து நீங்கள் வாக்கு செலுத்தும் பொழுது உங்களிடம் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு, உங்களுடைய இருக்கின்ற பேர பிள்ளைகளுக்கு நீங்கள் செலுத்த போகிற வாக்கு வாழ்க்கையை கொடுக்குமா அல்லது வாழ்க்கையை கெடுக்குமா என்று ஒரு நிமிடம் நீங்கள் சிந்தித்து பார்த்தால், அடுத்த நிமிடம் எந்தவித சலனமும் இன்றி நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துவீர்கள் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். மண் விடுதலை இல்லை. அதை நிரூபிக்கிற விதமாக அண்ணன் சீமான் 20 ஆண் வேட்பாளர்கள், 20 பெண் வேட்பாளர்கள் 2026 சரிக்கு சரியாக 50க்கு 50% அப்படிங்கிற பேரில் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறத இன்றைக்கே சொல்லிட்டாரு. அதை மிக சிறப்பாக எடுத்துரைச்ச அண்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றி.